கைஸ், சுபஸ்ரீயோட சித்தி மேரேஜ் முடிஞ்சதும் சித்தப்பாங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு, அத்தை வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிற எங்க ஐயம்மா, அதாவது சுபஸ்ரீயோட கொள்ளு பாட்டி வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோவை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. கைஸ், வந்திக்குளம் வந்துட்டோம். ஊருக்கு போனோம்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போகணுமா? எப்படி காத்தடிக்குது அங்கே பார்த்தீங்களா? தூரமா காத்தடிக்குதா? 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். எங்கள் அம்மா ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஆட்டோக்காரர் எடுத்தாரா? எடுக்கலையாம். சரி, நடந்து தான் போகணும் போல. 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ அதனால கொஞ்சம் சீக்கிரமா நடந்து போனா கூட போயிடலாம். வெளிச்சமா தான் இருக்கு. சூரியன் எங்க சூரியன் தெரியல. சூரியன் கைஸ், ஃபைனலி எங்க ஐயம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் எங்க ஐயம்மா வீடு. இது வந்து அவங்க வளர்க்குற ஆட்டு தொட்டி. இதுக்குள்ள ஆடெல்லாம் கட்டுவாங்களாம். இப்போ என்னன்னா, எங்க ஐயம்மாவை வாங்க ஐயம்மா வீடியோ எடுக்கன்னு சொன்ன உடனே, இருமா நான் தலையை சீவிட்டு வரேன், தலையை இழுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. ஏன்மா நாயெல்லாம் வருது? இது வந்து எங்க தாத்தா வீடு. இது எங்க தாத்தாவோட தம்பியா அண்ணனான்னு தெரியல, அவங்க வீடு போல. ஆசீர்வாதம் வாங்கிக்கோவா சுபஸ்ரீ. இங்க வா சுபஸ்ரீ. கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு போ. இங்க வா சுபஸ்ரீ, வா கம் ஹியர். சுபஸ்ரீ சுபஸ்ரீ இங்க வா, வா சீக்கிரம் வா. வா ஆசீர்வாதம் வாங்கு. ஆசீர்வாதம் கை கழுவலாம். ஆசீர்வாதம் வாங்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லு. ஆசீர்வாதம் வாங்குடா. ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? சரி, பாக்கலாமா? இதான் அந்த காலத்து வீடு. இப்படிதான் கட்டியிருக்காங்க. இப்படியே வந்தாம ஹோம் டூர். இது வந்து திண்ணையில தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி வந்தா இது வந்து அடுப்படி. இந்த அடுப்படியா இப்படியே உள்ள வந்தா பெட்ரூம் ஹாலு எல்லாமே சொல்லலாம். அந்த காலத்துல இப்படிதானே வீடு கட்டி இருப்பாங்க. எப்படி சொல்லணும்? நான் தப்பா சொல்லிட்டேனா? எங்க அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லுங்க, இருந்தாங்க பிடிங்க, மைக்கு பிடிச்சு சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்கம்மா. இது எங்க வீட்டுக்காரர் பிறந்து வளர்ந்த வீடு. 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்ன உள்ள பாரம்பரியமா உள்ள வீடு. கிராமத்துகள்ல எல்லாம் அந்த காலத்துல இப்படிதான் கட்டி வச்சிருப்பாங்க. அடுப்பு 2 அடுப்பா போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஓட்டு வீடு கட்டி மேல பலகையெல்லாம் போட்டு அடுக்கி, இது பலகையெல்லாம் விழுந்துருச்சு போல, பகன்னு சொல்லுவாங்க. இத பகன் மேல எல்லாம் போட்டு விளையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வைப்பாங்க. இதுல 50-60 வருஷம் இந்த வீடு கட்டி இருக்கும். அதனாலதான் பழசாயிடுச்சு ரொம்ப. சுபஸ்ரீ இங்க வா, ஆடு பாரு. சுபஸ்ரீ வா வா, ஓடி வா. நிறைய ஆடு பாரு, நிறைய ஆடு பாரு. வா வா, ஓடி வா. வா, நிறைய ஆடு பாரு. சீக்கிரம் ஊருக்கு கிளம்புங்க. ஊருக்கு கிளம்பிட்டீங்களா சுபஸ்ரீ? ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? சுபஸ்ரீ இந்த அம்மாவா? பேத்தியும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தா ஓடி போயிடுறாங்க.